ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான சத்து மாவு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இந்த மாதிரி கப்பில் 3 கப்பு சத்து மாவை அளந்து எடுத்துக்கிட்டேன். அளவு முக்கியம் நம்ம கேக் செய்கிறதுக்கு ரொம்ப. அடுத்தது 1 கப்பு ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் நான் ஆட் பண்ணல, ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி அதில் வெல்லம் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டேன். சத்து மாவு ஆல்ரெடி அரைச்சது தான், இருந்தாலும் கொஞ்சம் குறைன்னு இருக்கக்கூடாதுன்ட்டு திரும்ப அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இந்த ப்ரௌன் சுகரையும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் ஃபைனாக அதையும் இதில் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இது கூட 3 முட்டை உடச்சி ஊற்ற போகிறேன். 3 கப்புக்கு நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அத்தனை கப்புக்கு ஏற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க. அடுத்தது பேக்கிங் பவுடர் கொஞ்சம் போட போகிறேன். பேக்கிங் பவுடர் போட்டால் தான் அந்த பஃப்னு வரும் கேக்கு. அடுத்தது ஆப்ப சோடா மாவு கொஞ்சோண்டு. 3 முட்டையை உடச்சி நம்ம உள்ளே ஊற்றியாச்சு. 3 முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிட்டு பால் நல்லா காய்ச்சி வச்சு ஆற வச்ச பால் 3 கப்புக்கு நான் 1.5 கப்பு எடுத்துக்கிட்டேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதுக்கு மிடில் ஒரு பருவத்தில் இருக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 கப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றலாம். அதையும் எடுத்துகிட்டு நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக மிக்சியில் போட்டு அதை ஒரு வாட்டி ஒரு அடி அடித்தும் எடுத்துக்கிட்டேன். இப்போது அந்த இதில் கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ், அந்த முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் சும்மா ஃப்ளேவருக்காக போட்டுட்டு அவனை 10 மினிட்ஸ் ஆல்ரெடி 200 செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே மேலே நட்ஸு, பாதாம், முந்திரி அதெல்லாம் ஃபைனாக போட்டுட்டு உள்ளே எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஃப்டர் 10 மினிட்ஸ் நம்ம அந்த கேக்கோட பேட்டர் எடுத்து உள்ளே செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 மினிட்ஸ் 200 செல்சியஸில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்மளுடைய கேக் ரெடி ஆகிருக்கு. அதுக்கு மேலே நான் எனக்கு நட்டெல்லா பிடிக்குன்றதுனால இந்த நியூட்டெல்லாவை வச்சு நான் ஃபுல்லாக மேலே சும்மா ஒரு கோட்டிங் ரொம்ப லைட்டாக 2 ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். நான் அரை கிலோக்கு கம்மியாக தான் மாவு எடுத்திருந்தேன். எனக்கு 1 கிலோ கேக் கிடச்சிருந்தது. நல்லா ஸ்பாஞ்சியாக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி பெரியமாக்கு, பாட்டிக்கு எல்லாேருக்கும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா ஷேர் பண்ணிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் எல்லா வகையான தானியங்களும் இதில் அடங்கியிருக்கு. ஸோ கேக் சாப்பிட்ணும், கேலரி கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்றவங்களுக்கு இந்த கேக் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்களை வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். Subscribe to our channel.